தன்னோட பக்தனுக்காக சிவனே நேர்ல வந்தாருன்னு சொன்னா உங்களுக்கு தெரியுமா? 8ஆம் நூற்றாண்டுல அரிமர்த்தன பாண்டியன் எனும் மன்னன் தன்னோட நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு வரான். அவர்கிட்ட வாதவூரார் என்பவர் அமைச்சரா பணிபுரிகிறாரு. ஒரு நாள் அரிமர்த்தன பாண்டியன் தன்னோட போர் படைகளை பலப்படுத்த குதிரை வாங்கணும்னு சொல்லி அமைச்சர் வாதவூரார் கிட்ட காசு கொடுத்து அனுப்புறான். வாதவூரார் ஆன்மீகத்துல அதீத பற்று உள்ளவரா இருக்காரு. அவர் குதிரை வாங்க போகும் வழியில ஒரு துறவியை பாக்குறாரு. அப்போதே வாதவூரார் அவரோட ஆடைகளை கழட்டி பெரும் கோமணத்தோட அந்த துறவி கிட்ட தீக்கிச்சை வாங்குவாரு. அந்த துறவியும் இவருக்கு தீக்கிச்சை கொடுத்துட்டு அவருக்கு மாணிக்கவாசகர் என்ற பெயரையும் வைப்பாரு. இங்கதான் கதையில ஒரு திருப்பம் நடக்குது. மாணிக்கவாசகர் குதிரை வாங்க வச்சிருந்த காசுல சிவனுக்கு கோவில் கட்டிடுவாரு. குதிரை வராததுனால கோபம் அடைந்த பாண்டியன் மாணிக்கவாசகரை கைது பண்ணி சங்கிலியால கட்டி வெட்ட வெளியில நிறுத்திடுவான். தனக்காக கோவில் கட்டின தன்னோட பக்தன் இப்படி கஷ்டப்படுறத பார்க்க முடியாம சிவன் நரிகளை புடிச்சு அதை குதிரையா மாத்தி பாண்டியனுக்கு அனுப்பிடுவாரு. அன்னைக்கு இரவே குதிரையெல்லாம் மீண்டும் நரியா மாறி அங்கிருந்து போயிடும். இதனால பாண்டியனுக்கு மேலும் கோபம் அதிகமாயிடும். இதனால பாண்டியன் மாணிக்கவாசகரை வைகை ஆற்று சுடு மணல்ல போட்டு கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிருவான். இந்த முறை தன்னோட பக்தனை காக்க சிவனே மதுரைக்கு நேரா வருவாரு.